இந்த தேர்தலோடு திரு கருணாநிதி குடும்பம் இனி ஆட்சிக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற தேர்தல் இந்த சட்டமன்ற தேர்தல். செய்வீர்களா? இந்த ஆட்சியில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்ல, பாட்டியம்மா கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு அவல நிலை ஆட்சி வேண்டுமா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது. மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தோம். யார் தவறு செய்தாலும் சட்ட நீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது அண்ணா திமுக ஆட்சியில். அதனால சட்ட ஒழுங்கு நிலையாட்டப்பட்டது. இன்றைக்கு திறமை இல்லாத ஒரு முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினால இன்றைக்கு சிறுமிகளுக்கு கூட பாதுகாப்பும் இல்ல. 2 வயசு குழந்தை கூட இன்றைக்கு பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்கின்ற நிகழ்வு தமிழ் மண்ணிலே ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வில் பொறுப்பானவர் இந்த நாட்டுடைய முதலமைச்சர். உண்மைதானே? இன்றைக்கு சமூகத்துறை அமைச்சர் குறிப்பிடுகிறார், தூத்துக்குடியில் நடந்த ஒரு நிகழ்விலே தமிழ்நாட்டைச் சேர்ந்த சமூகத்துறை அமைச்சர் தெரிவிக்கிறார், 6999 போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அதற்காக 84 கோடி நிவாரணம் கொடுக்கப்பட்டதாக பெருமையா பேசுறார். போக்சோ சட்டம்னா சிறுமிகள் பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்பட்டு அதில் பதிவு செய்யப்படுகின்ற வழக்கு போக்சோ வழக்கு. 6999 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு சொன்னா 5 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 6999 சிறுமிகள் பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த ஆட்சி தேவையா? இன்றைக்கு போதைப் பொருள் கஞ்சா விற்காத இடமே இல்லை. உண்மைதானுங்க? இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் கஞ்சா போதை ஆசாமிகள். இன்றைக்கு இந்த ஆட்சி ஏற்பட்டதிலிருந்து கஞ்சா விற்பனை அமோகமா நடக்குது. அதை தடுத்து நிறுத்த திறமையற்ற முதலமைச்சர். ஏன்னா திமுக கட்சிக்காரர் பெரும்பாலும் அதற்கு துணை நிற்கின்ற காரணத்தில் கஞ்சாவை இந்த ஆட்சியால அகற்ற முடியல. அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் 3 மாதத்தில் இந்த கஞ்சா தமிழகத்தில் இல்லை என்ற நிலை உருவாக்குவோம். தமிழகத்தில் அறவே கஞ்சா விற்பனை இருக்காது. சட்டத்தின் ஆட்சி நடைபெறும். கிட்டத்தட்ட நான் 4 ஆண்டு 2 மாத காலம் ஒரு ஆட்சி செய்த காலகட்டம் சட்ட ஒழுங்கு சிறப்பாக பேணி காக்கப்பட்டது. மக்கள் பாதுகாப்பா இருந்தாங்க, சிறுமிகள் பாதுகாப்பா இருந்தாங்க, பெண்கள் பாதுகாப்பா இருந்தாங்க. ஒட்டுமொத்த நாட்டு மக்களும் பாதுகாப்பாக இருந்த ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி. அண்ணா திமுக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி என்று மக்களால் பாராட்டப்படுகின்ற ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி. இன்றைக்கு இந்த ஆட்சி எப்பொழுது போகும் என்று மக்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்ற நிலையிலே தேர்தல் வருகிறது. இந்த தேர்தலிலே உங்களுடைய மகத்தான ஆதரவிலே எங்களுக்கு தாருங்கள் தாருங்கள் என்று இருவரும் வேண்டி கேட்டுக் கொள்கிறேன்.